ஹலோ மக்களே, இன்னும் ஒரு மாசத்துல நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுத போறோம். ஸோ இந்த ஒரு மாசத்துல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டா தெளிவா பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட்டும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 1 மந்த் தான் இருக்குது. இந்த 1 மந்த் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பேனிக்காக தேவையில்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க ப்ராசஸ் மேலே ஸ்ட்ராங்காக நம்புங்க. எல்லாமே படிச்சிருக்கேன், எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே ஞாபகம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக நம்புங்க. அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, எந்தெந்த ஏரியாவில் இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாலிட்டி ஃபுல்லாகவே படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் புக்ஸும் படிச்சிட்டீங்க, அண்ட் பிவைக்யூ கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. இருந்தாலுமே எங்கேயோ லேக் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால், அதாவது எந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th. ஸோ இந்த கடைசி ஒரு மாதத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 10th 11th 12th ரிப்பீட்டடாக ரிவிஷன் கொடுங்க. ஒரு 4 டைம் 5 டைம் ரிவிஷன் வர மாதிரி நல்லா ஸ்பீடாக ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுங்க. இந்த ஒரு ரிவிஷன் தான் எக்ஸாம் ஹாலில் கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 10 டெஸ்ட் ஆச்சும் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆரை கையே வைக்காம டேரெக்டாக போயிட்டு அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் கண்டிப்பாக அங்கே நமக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிடும். இதனால ஷேடிங் தப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் போட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் போட்டு ஒரு 10 டெஸ்ட் ஆச்சும் ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கை நடுங்காமல் இருக்கும். அதே மாதிரி கேள்விகளை கரெக்டாக பார்த்து கரெக்டாக குறிக்க முடியும். நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக்கு, கண்ணில் பார்க்குற கேள்வி ஒன்று, ஆனால் அதுக்கு ஷேட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று. ஸோ வேறையா கேள்வி நம்ம 3வது கேள்விக்கே ஆப்ஷன் சி மார்க் பண்ணணும் அப்படின்னு கொஷின் புக்லெட்டில் பார்த்துருப்போம். ஆனால் ஆன்சர் புக்லெட்டில் சிக்கு கரெக்டாக டியை போய் மார்க் பண்ணுவோம். இதோட ரீசன் நம்ம டெஸ்ட் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். இந்த மாதிரி மிஸ்டேக்னால நல்லா தெரிஞ்ச கேள்வியை தப்பாக ஷேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. அப்படிங்கிறதுனால ஓய்வார் ப்ராக்டிஸை தவறாமல் பண்ணிடுங்க. 10th 11th 12th ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதை தாண்டி இந்த ஒரு மாதத்தில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறத ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாமல் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீகால் ஆகாது. நம்ம பிரெயினோட மெக்கானிசம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை திருப்பி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான். வாய் விட்டு வேகமாக படிக்க முடியலை, ரொம்ப டயர்டாகுது அப்படின்னாலும் கண்ணில் ஒரு பக்கமாக பார்த்து எங்கெங்கே என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.